Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2 dimensional analytical geometry 2ல exercise 5.2ல 6th and 7th sum பார்ப்போம் இந்த வீடியோல 6th sum பார்ப்போம் first prove that the length of the latest rectum of the hyperbola x square by a square minus y square by b square is equal to 1 is 2b square by a இது formula இது 2b square by a ன்றது நமக்கு தெரியும் பட் அவங்க வந்து prove பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு ஹைப்பர்போலானா நமக்கு देखो लिया length of the latest rectum ना இது வரும் फोके வழியா மூவ் ஆகுறது சோ இது AE இது நமக்கு வந்து E சோ இது நம்ம சாரி பாயிண்ட்ஸ் வந்து x AE ன்றது தெரியும் நமக்கு y ன்றது என்ன பாயிண்ட்ன்றது தெரியாது நான் அது வந்து y1 ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா இங்க வந்து x வந்து சாரி பாயிண்ட்ஸ் வந்து AE, 0 sorry y1 passing through the points ஓகேவா பண்ணும்போது passing through the points நாலே நம்ம x க்கும் y க்கும் அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும் அப்போ x square by a square minus y square by b square is equal to 1 ன்னு இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு x க்கு பதிலா நான் வந்து a இன் போடுறேன் அப்போ a square e square by a square minus y1 square by b square is equal to 1 இப்போ a square cancel ஆயிடும் நமக்கு இப்போ minus y1 square by b square is equal to 1 இந்த e square அந்த பக்கம் வந்ததுன்னா minus e square so இந்த minus cancel பண்ணோம்னா நம்ம minus ஆல multiply பண்ணுவோம் இல்லையா y1 square by b square is equal to e square minus 1 so அப்போ y1 square is equal to இந்த b square அந்த பக்கம் போய்டும் b square into e square minus 1 இப்போ இந்த e square நமக்கு வேண்டாம் இல்லையா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா b square is equal to a square into e square minus 1 ஹைப்பர்போலால இந்த ஃபார்முலா தான் தெரியும் இல்லையா இப்போ இந்த e square minus 1 அப்படியே வச்சிட்டு இது வந்து இங்க கொண்டு வந்தோம்னா b square by a square is equal to e square minus 1 so இந்த e square minus 1 க்கு பதிலா நான் வந்து இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிறேன் அப்போ y1 square is equal to b square into b square by a square இப்போ இது என்ன ஆகும் b power 4 by a square y1 square இல்லையா இது அப்போ y1 வேணும்னா நமக்கு ரூட் எடுக்கணும் ரூட் எடுத்தோம்னா y1 is equal to plus or minus b square by a y1 ஓட வேல்யூ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு so the end points two end points of end points வந்து நமக்கு ae x வந்து ae ன்னு தெரியும் y1 வந்து b square by a அப்ப b square by a அடுத்தது ae minus b square by a இதுதான் ரெண்டு பாயிண்ட் இல்லையா அந்த லேட்டஸ்ட் ரெக்டம் l dash இது l dash இது l அதோட பாயிண்ட்ஸ் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோ லெந்த் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் length of the latest rectum so AE minus AE 0 ஆயிடும் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா b square by a plus b square by a distance formula தான் யூஸ் பண்றோம் இங்க அது 0 ஆயிடும்ன்றதால நான் போடல 2b square by a சோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு the latest rectum is equal to 2b square by a proved ஓகேவா அடுத்தது 7 sum பாப்போம்
7th sum பாருங்க. Show that the absolute value of difference of the focal distance of any point P on the hyperbola is length of its transverse axis. இது வந்து நம்ம diagram போட்டுருவோம் first. Hyperbola or hyperbola. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா focal distance of any point on P ஏதாவது ஒரு பாயிண்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் இத P ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது P ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? show that the absolute value of difference of the focal distances of any point P on the hyperbola is focus. focus வந்து நம்ம இங்க நான் வந்து இங்க இது focus, இது F ன்னு எடுத்துக்கிறேன், இது F dash. ஃபோக்கஸ்ன்றதால F dash ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? difference of the focal distance of any point P on the hyperbola is length of its transverse axis ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது and இது ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இது பண்ணி இது டிஃபரன்ஸ் is length of the transverse axis, அதாவது PF minus PF dash, அதாவது PF dash minus PF, ஏன்னா இதுதான் length அதிகமா இருக்கு. ஸோ PF dash minus PF அதோட வேல்யூ இஸ் இதுதான் இந்த transverse axisல 2a ன்னு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். length of the transverse axis, length of the transverse axisனா 2a தான் நமக்கு தெரியும். ஸோ நான் அதை தான் நம்ம வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம்? இது வந்து absolute value of difference of focal distance at point hyperbola. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடுவோம். ஓகேவா? இதுல நமக்கு எதுவுமே வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. ஆனா நம்ம வந்து இங்க ஈன்றதை வந்து கொண்டு வரலாம். E is equal to, க்கு ஃபார்முலா என்னன்னா distance to focus and locus, distance between E is equal to distance between focus and locus divided by perpendicular distance of locus and directrix, of locus and directrix. So directrix na inga varum இல்லையா? எப்படி வரும்? perpendicular distance of locus and directrix. So locus and directrix na நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். perpendicular distance of locus and directrix. இது வந்து m ன்னு எடுத்துக்கோ, ஏதோ ஒரு பாயிண்ட் நேம் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த directrixக்கும் வேணும் இல்லையா? இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது m dash. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் நம்ம E வச்சு நம்ம பண்ண போறோம். இப்போ E is equal to distance between focus and locus. focus வந்து நமக்கு என்னது? PF. ஓகேவா? PF and இது PM. ஓகேவா? PF by PM. ஓகே, அடுத்தது இந்த சைடும் E இருக்கும் இல்லையா? அது பார்த்தோம்னா E is equal to PF dash by PM dash. ஓகேவா? இப்போ இந்த PM அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம் நம்ம. PF, ஏன்னா PF இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரூஃப் பண்ணணும்னா PF dash minus PF is equal to 2a. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த PF dash மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கோம். PF is equal to E into PM. அதே மாதிரி PF dash is equal to E into PM dash. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். PF dash
minus PF is equal to E PM dash minus E PM. இது ரெண்டுத்துலயும் காமனா E இருக்கு எடுத்துட்டோம்னா PM dash minus PM. ஓகேவா? இப்போ இந்த PM dash minus PM இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த இது மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, PM எடுத்துடணும். மைனஸ் பண்ணோன்னா இது போயிடும் இல்லையா, அப்போ பேலன்ஸ் வர்றது என்ன நமக்கு MM dash. ஓகே, ஈஸி E இன்ட்டு MM dash. புரிஞ்சுதா நான் ஏன் MM dash போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ MM dashன்றது நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டைரக்ட்ரிக்ஸ் என்ன வந்துடும் நமக்கு? E இன்ட்டு 2A by E. ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ். அது 2A by Eன்னு தெரியும் நமக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது PF dash minus PF is equal to 2A. ஸோ இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது வந்து length of the transverse axis. Length of the transverse axis. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.